வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா இனிப்பு சட்னி. வாங்க இந்த 2 வகையான இனிப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான 200 கிராம் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, 2 அச்சு வெல்லம், எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நிறையா பசங்க இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ஜாம் வச்சு சாப்பிடுவாங்க. ஜாமுக்கு பதுவாக இது நீங்கள் இந்த இனிப்பு சட்னியை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஜாம் பக்கமே பசங்க போக மாட்டாங்க. பெரியவங்க கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சட்னியை அவ்வளோ நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அது அரைச்சி முடிச்சுட்டு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே சேரும் உங்களுக்கு. இந்த வெல்லத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க. வேர்க்கடலையும் உடம்புக்கு நல்லது, அச்சு வெல்லமும் உடம்புக்கு நல்லது. நீங்கள் இது மாதிரி பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ நான் இட்லிக்கு நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு வகையான சட்னியை பார்க்கலாம். அது இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் 100 கிராம் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட சேர்த்திக்கலாம். இது பெரிய பொண்ணான பெண் குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இதில் இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது. கருப்பு எள்ளில் நீங்கள் பெரிய அதாவது பெரிய பொண்ணு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் வெல்லத்துலேயும் வெல்லம், கருப்பு எள்ளெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. ஒன்றா சேரும்போது அதோட பெனிஃபிட் நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். இப்போ 3 வரமிளகா நான் போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரியணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பவே நிறுத்தணும். இதுக்கு தேவையானது 2 அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவும் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் தயவுசெய்து சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு. அப்போ தான் எனக்கும் நம்ம வீடியோ போடும்போதும் செஞ்சு பார்க்குறாங்க அப்படின்னு நமக்கு மன திருப்தி கிடைக்கும். இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.